சாதாரணமாக டேண்ட்ரஃப் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ் இருந்தாலோ ரொம்ப நம்ம வந்து ஆயில் வச்சுட்டோம், அதில் ரொம்ப டஸ்ட் பட்டு அழுக்குகள் சேர்ந்து அதனாலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜென்ரலாக 27-30 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுதுன்னா, சோரியாசிஸ் கண்டிஷன்ல ஒரு 4-5 நாட்கள்லயே திரும்ப திரும்ப அந்த செல்ஸ் வந்து உதிர்ந்துகிட்டே இருக்கிறது. அது மீன் செதில் மாதிரி இருக்கும். இது வந்து சித்த மருத்துவத்தில் செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. புளியை யாரெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றோமோ தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய பேருக்கு வருது. பொதுவாக இந்த சொரியாசிஸா இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னா இருக்கட்டும், தலையில இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், இது மூன்றுமே குணமாகணும் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் பேசிக்கா பயன்படுத்தக்கூடிய தைலம் இருக்கு. அதுதான் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சரும நோய்கள் தான் நிறைய பேருக்கு பாடாய்படுத்துதுன்னு சொல்லலாம். இதில் ட்ரை ஸ்கின் இது கொஞ்சம் அதிகமாச்சுன்னா சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன் வந்து ஏற்படுது. பொதுவாக இந்த வறண்ட சருமம் யாருக்கெல்லாம் ஏற்படுது, இது எப்படி சொரியாசிஸாக நிறைய பேருக்கு மாறுமா? சிலர் வந்து பார்ப்பாங்க, ஐயோ மேம் எனக்கு டேண்ட்ரஃப் இருந்துகிட்டே இருக்குது, நான் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், இது வந்து சொரியாசிஸ் மாதிரி தெரியுது, ஏதோ ஸ்கேல்ப் சொரியாசிஸாக பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. டேண்ட்ரஃப் வேற, சொரியாசிஸ் அப்படின்ற கண்டிஷன் வேற. ஒருவேளை இந்த சொரியாசிஸ் அதிகமாச்சுன்னா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷனும் வரும். ஸோ இது மூன்றுமே எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் ஏற்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக டேண்ட்ரஃப் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ் இருந்தாலோ ரொம்ப நம்ம வந்து ஆயில் வச்சுட்டோம், அதில் ரொம்ப டஸ்ட் பட்டு அழுக்குகள் சேர்ந்து அதனாலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வந்து பேசிக்காவே ஸ்கேல்ப்ல வந்து அதிகமாக வந்து எண்ணெய் சத்துக்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ கிளான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதனாலையும் டேண்ட்ரஃப் ஏற்படும். இதுவே ஆப்போசிட்டா சிலருக்கு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும்போது அவர்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். சரி, பேசிக்கா இந்த டேண்ட்ரஃப்ல இருந்து அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சொரியாசிஸ்க்கும் டேண்ட்ரஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். டேண்ட்ரஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சீசன் மாறும்போதோ நம்மளுடைய உடல்ல ட்ரைனஸ் ஏற்படும் போதோ ஏற்படுறது. ஆனால் சொரியாசிஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். நம்ம பாடியில் நம்ம உடல்ல தோல்ல இருக்கக்கூடிய செல்கள் மீண்டும் மீண்டும் உதிர்ந்துகிட்டே இருக்கும். ஜென்ரலா 27-30 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுதுன்னா, சொரியாசிஸ் கண்டிஷன்ல ஒரு 4-5 நாட்கள்லயே திரும்ப திரும்ப அந்த செல்ஸ் வந்து உதிர்ந்துகிட்டே இருக்கிறது. அது மீன் செதில் மாதிரி இருக்கும். இது வந்து சித்த மருத்துவத்துல செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. செதில்கள் வந்து உதிர்ந்துகிட்டே இருக்கிறதுனால செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சாதாரணமாக இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்கு, இல்ல டேண்ட்ரஃப் இருக்கு, ட்ரை ஸ்கின்னா நிறைய பேருக்கு, ஆயிலி ஸ்கின்னால சருமம் வந்து ரொம்ப எண்ணெய் வடிதுன்ட்டு அவஸ்தைப்படுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ட்ரை ஸ்கின்னால பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமா பார்த்தோம்னா இந்த ட்ரை ஸ்கின் அப்படின்னா நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறைவாக இருக்கும் பட்சத்தில், இல்லைன்னா சிறுநீரக பாதிப்பு ஏதாவது இருந்தாலும், நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை சிறுநீரகத்தில் ஏதாவது செயல்பாடு குறைவாக இருந்தாலோ, நம்ம ரத்தத்தில் யூரிக் ஆசிட், யூரியா, கிரியேட்டினின் இதோட லெவல் ஏதாவது அதிகமாக இருந்தாலோ ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் ஏற்படும். முக்கியமாக பார்த்தோம்னா தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம் இல்லைனா ஹைப்பர் தைராய்டிசம், இந்த இரண்டு பிரச்சனைகளுக்குமே நமக்கு வந்து ட்ரை ஸ்கின் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் கண் விழித்து இருக்கக்கூடிய நபர்கள், இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் நம்ம வந்து கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதுக்கப்புறம் அதிகமான உணவுகள், அதாவது அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், உப்பு புளிப்பு இந்த இரண்டு சுவையும் நம்ம அதிகமாக எடுக்க என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இந்த புளி, இந்த டேமரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புளியை யாரெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றோமோ தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய பேருக்கு வருது. பொதுவாக இந்த சொரியாசிஸா இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னா இருக்கட்டும், தலையில இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், இது மூன்றுமே குணமாகணும் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் பேசிக்கா பயன்படுத்தக்கூடிய தைலம் இருக்கு. இதை வந்து சருமம் ரொம்ப வறட்சியா இருக்கு அப்படின்றவங்களும் பயன்படுத்தலாம். கால் பாதங்கள்ல ரொம்ப வறட்சினால வெடிப்பு ஏற்படுது இல்லைங்களா, இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். அதுதான் புங்கன் தைலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவாக புங்கன் மரம் நம்ம சாலையோரங்கள்ல, அதுக்கப்புறம் பூங்கா பார்க்லலாம் நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். இதோட இலைகளும் சரி, இதன் விதைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயும் சரி, சித்த மருத்துவத்தில் முக்கியமாக நிறைய நோய்கள், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பயன்படுது. தலையில வந்து ஸ்கேல்ப்ல சொரியாசிஸ் இருந்தாலும் சரி, டேண்ட்ரஃப் இருக்குனாலும் இந்த புங்கன் தைலத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, புங்கன் தைலம்
கிராம் அப்படின்னு சித்த மருந்தகங்கள் இருக்கும். இதை நம்ம வாங்கிக்கணும். தலையில் ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த ஆயிலை வாரத்திற்கு 2 அல்லது 3 நாள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிக்கும்போது என்ன ஆகும்னா, ஸ்கேல்பில் ஒரு ட்ரைனஸ் இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு பூஞ்சை தொற்றுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் மிக விரைவில் குணமாகுது. இதுவே நம்ம முகத்தில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த ட்ரைனஸ்னால நெற்றி பகுதியிலோ கன்னம் மூக்கு இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ் அப்படின்றது ஏற்படுது. இந்த ட்ரைனஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த புங்கன் தைலத்தை தடவும் போது அருமையான ஒரு ரிசல்ட் நம்ம தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை தொற்று இருக்கு இல்லைங்களா, எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னா இந்த புங்கன் தைலம். இந்த புங்கன் தைலத்தில் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் மஞ்சள் பொடியை கலந்து கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம தடவிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தடவிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அது நாளடைவில் குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிலருக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது, இடுப்பு பகுதியில் ஸ்கின் ஃபோல்டிங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பூஞ்சை தொற்று இருக்குன்னா இந்த புங்கன் தைலத்தை மஞ்சள் கலந்து பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சோரியாசிஸ் கண்டிஷன் இருக்கு, இவர்களுக்கு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான அருமருந்து எப்படி செய்யலாம்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா தேவையான மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கையாந்தகரைனா ஒன்றும் இல்லை, நம்ம கரிசலாங்கண்ணி தான். இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், முக்கியமாக இது ஒரு லிவர் டானிக், கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த கரிசாலை. இந்த கரிசாலை சாறு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். எவ்வளோனா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு, ரொம்ப தண்ணி விடாம 1/2 லிட்டர் அளவுக்கு கரிசாலை சாறு எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேற என்னென்ன மூலிகைகள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, இது இரண்டுமே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு மருந்து. இப்போ இந்த ஜாதிக்காய் ஜாதிபத்திரி எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா ஒரு 50 கிராம் தேவைப்படும். ஸோ 50 கிராம் ஜாதிக்காய் ஜாதிபத்திரி, கொஞ்சமா கற்கண்டு எவ்வளோனா ஒரு 100 கிராம் அளவுக்கு கற்கண்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது கூட வேற என்ன மூலிகைகள் இதில் சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதைகள். இந்த கொத்தமல்லி விதைகளும் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே 1-2 இடிச்சிட்டு கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஜாதிக்காய் ஜாதிபத்திரி தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதைகள் கற்கண்டு வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போறோம். ஸோ இதை வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி சாறுல இதை கலந்துக்கணும். நல்லா கலந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1/2 லிட்டர் சாறு இருந்துச்சுன்னா 1/2 லிட்டர் இதுல வந்து பசு நெய்யை சேர்க்கணும். 1/2 லிட்டர் பசு நெய்யை சேர்த்து நம்ம காய்ச்சிக்கிட்டே வரணும். நல்லா காய்ச்சி இது வந்து என்னன்னா நெய் பக்குவத்துல திரண்டு வரும். மூலிகைகள் எல்லாமே அந்த நெய்யோடு சேர்த்து கலந்து நம்ம காய்ச்சிக்கிட்டே வரும்போது ஒரு மருந்து ஃபார்ம்ல அது வந்து வரும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கற்கண்டு சேர்க்க போறோம். கற்கண்டு சேர்த்த உடனேயே நம்ம அதிமதுரம் சேர்க்கலாம். அதிமதுரம் எதற்காக அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் அதிமதுரம் தேவையில்லை, மற்ற எல்லாருமே இந்த அதிமதுரத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே இதை சேர்த்தோம் அப்படின்னா அதிமதுரத்தை முதலே சேர்த்தோம்னா இது ஒரு மாதிரி அதோடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிடும். லாஸ்ட்ல நம்ம வந்து சூட்டோடு இருக்கும்போது அதிமதுர பொடியை லைட்டா ஒரு 50 கிராம் அதிமதுர பொடியை அதில் தூவி விட்டுட்டு கற்கண்டையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சு ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த நெய்யை சாப்பிட்டோம்னா தீராத நாட்பட்ட பல தோல் நோய்கள் நிச்சயமாக குணமாகும். சொரியாசிஸ் இருந்தாலும் சரி, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீண்ட நாட்களாக சொரியாசிஸ் இருந்துச்சுன்னா அதனால அதை தொடர்ந்து என்ன ஆகும்னா கைகளில் கால்களில் மூட்டுக்கள்ல எல்லாம் அதிகமான வலி ஏற்படுது இல்லையா, இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனுக்கும் இது சிறந்தது. முக்கியமாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கரிசாலை ஒரு சிறந்த கல்லீரல் நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை, லிவர் டானிக் அப்படின்னு சொன்னேன். இப்போ கல்லீரலை சுத்தப்படுத்துவதற்கும் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருந்தால் தாராளமாக இதையும் எடுத்துக்கலாம். நெய்யில் இருக்கிற மருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்து கொலஸ்ட்ராலை இதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம கல்லீரலை வந்து சுத்தப்படுத்துவதற்கும் சரி, நம்ம பிளட்டை வந்து சுத்தப்படுத்துவதற்கும் பிளட் பியூரிஃபையர் ஆகும் இந்த நெய்யை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாராளமாக இந்த கரிசாலை நெய்யை நான் சொன்ன மாதிரி செய்து ஜாதிக்காய் ஜாதிபத்திரி தனியா இது எல்லாமே சேர்த்து செய்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம். ஸோ சொரியாசிஸ் கண்டிஷன் சரி, ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி, தலையில வந்து டேண்ட்ரஃப் இருந்தால் புங்கன் தைலத்தை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக தான் இந்த நெய் மருந்து இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.